வணக்கம். இது காதல் வசியம் தாங்க. சரிங்களா? பிடித்த நபரை வசியம் செய்வது எப்படி? அதாவது எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருந்தாலும் சரி, அவங்கள ஏற்கனவே பழகியிருந்தாலும் சரி, லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. என்ன காரணம்னே தெரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குன்னு நெறைய பேர் சொல்கிறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க லவ் பண்ண மாட்றாங்க. ஆனால் ஃப்ரெண்டாகவே இருக்கலான்னு சொல்கிறாங்க. அவங்கள லவ் பண்ண வைக்கிறது எப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஏதோ ஒரு வகையில் எனக்கு அவங்க என் கூடவே இருந்தால் போதும் அப்படின்னும் கேட்குறீங்க. சரிங்களா? இல்லை காம வசியத்துக்கு என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் போதும். நான் நல்ல வகையில் தான் அவங்கள பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். உடல் உறவு வசியம் எல்லாத்துக்கும் ஒரே மாரி தாங்க. சரிங்களா? 2 பேர் ஃபோட்டோ இருந்தாலே போதும், வசியம் பண்ணிடலாம். இன்றைக்கி 300 பேர் புக் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஃபோட்டோ இருந்தாலே வசியம் பண்ணிடலாம். 8 நாளில் வசியம் பண்ணிடலாங்க. சரிங்களா? கேரண்டியாக 200% ரிசல்ட் இருக்கும். மற்ற இடம் மாரி பரிகாரன்ற பேரில் மூட நம்பிக்கையான விஷயங்கள் நம்மள்ட்ட எதுவும் இருக்காது. இதை தலைகாணியில் வைங்க, அதை வைங்க, இதை வைங்க, மைய எடுத்து அதில் தடவுங்க. இதெல்லாம் முட்டாள்தனம், மூட நம்பிக்கை, மனுஷனை முட்டாளாக்குற வேலை. நம்ம பண்ணுறது சொன்ன டைமிங்கில் ரிசல்ட்டு முடியும். சரிங்களா? காவி வேட்டி கட்டினோம்லாம் சாமியார் கிடையாது. சொன்ன டைமிங்கில் முடிச்சு விட்ருவேன். கால் பண்ணுங்கள். கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வாங்க. தங்காத நபராக இருந்தாலும் சரி, அடக்கி ஆளலாம். கால் பண்ணுங்கள். சிறப்பான முறையில் வசியம் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் பேசி அனுப்புங்க என்ன பிரச்சனை.